கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆகிடுறோம். ஆனால் இந்த கரண்ட் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபேன், லைட், மொபைல் சார்ஜிங் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியுமா? நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எனர்ஜி நாளைக்கு நம்ம பசங்களுக்கு இருக்குமா? பல கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த எனர்ஜி எல்லாம் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று ரெனியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள்னால் திரும்ப திரும்ப கிடைக்கிற ஒரு எனர்ஜி. எக்ஸாம்பிள் சன்லைட், விண்டு, வாட்டர், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. இதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக குறையாது. நேச்சர் நமக்கு டெய்லி ஃப்ரீயாக கொடுக்குற கிஃப்ட் இது. நெக்ஸ்ட் நான் ரெனியூவபிள் எனர்ஜி. இது ஒன்ஸ் முடிஞ்சால் திரும்ப வராது. கோல், பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் நான் ரெனியூவபிள். இந்த எனர்ஜியை அதிகமாக யூஸ் பண்ணுனா பொல்யூஷன் அதிகமாகும், நேச்சர் டேமேஜ் ஆகும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் சேஃபாக இருக்க நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸ்மால் சேஞ்சஸ், சோலார் லைட், பவர் சேவிங் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். எனர்ஜி சேவ் பண்ணுறதுனா கஷ்டம் இல்லை, அது நம்ம ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது.